இந்தியன் 2 ஏன் போனோம், எதுக்கு போனோம், என்ன பண்ணோம், எப்படி வெளியே வந்தோம், ஒன்றுமே எனக்கு ஞாபகம் இல்லை. என்னென்னமோ நினச்சிட்டு போனோம். கடைசியில் ஒரு மினிமம் கேரண்டியாக கூட இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு போகலை அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்கிறேன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்னதான் 2.0 வந்துட்டு ஆவரேஜாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னாலும் சங்கர் சார் இந்த படத்தை வந்துட்டு ஒரு கிராஃப்டாக முழுமையாக கொடுத்தாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் இப்படி ஒரு சக்ஸஸான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஒரு 2.0 எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு சயின்டிஃபிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். இந்தியன் படத்தில் அப்படி என்ன உங்களுக்கு வந்துட்டு கதைக்கான குறைபாடு இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. சங்கர் சார் வந்துட்டு என்ன நினச்சாரோ எப்படி நினச்சாரோ படம் வந்துட்டு ஒரு அறவேற்கடை வந்து நிற்கிது அப்படின்னு நான் சொல்லணும். இதுக்கான ரிவ்யூ வந்துட்டு நான் ஃபஸ்ட் டேவே போடலாம் தான் நினச்சேன். ஸோ நம்மளுக்கு தான் படம் பிடிக்கலையா ஆர்எல்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சி நம்மளுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போடலாம் தான். ஸோ இன்றைக்கி நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா என்னைய மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது துக்கத்துலேயும் ஒரு சந்தோஷமாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது. ஆளுங்க படம் நல்லா இருந்தாலே அதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு படம் எடுத்து வச்சு சங்கர் சார் எந்த தைரியத்தை ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு தான் நம்மளுக்கு இன்னும் தெரில. வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேயே இன்னும் டிஸப்பாயின்ட்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ படமானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாசிட்டிவ்ஸ்னால் ஸோ சினிமாட்டோகிராஃபி ரவிமுருகன் சார் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. தியேட்டரிக்கல் மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த படம் வந்துட்டு நான் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு சொல்ல மாட்டேன். விஷுவல்ஸ் வந்துட்டு உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் சொல்கிறேன். நம்மளுக்கு தகவல் கிடைச்சது பார்த்தீங்க இந்தியன் 2 and 3 ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 550 கோடி பட்ஜெட்டில் உருவாகிட்டுருக்கு. ஸோ PS1 and 2 வந்துட்டு ஒரு 250 crores நம்ம மணித்தாத்தா முடிச்சிட்டாரு. ஸோ 550 crores அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுக்கு தெரியலை. ஸோ இந்த டூலேயே பார்த்தீங்கன்னா சில அனாவசியமான செலவுகள் நிறையா வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவில் சொல்கிற போக போக. ஸோ பார்ட் 3 அதில் தான் வந்துட்டு மொத்தமாக அந்த படமானது அடங்கியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு எதை சொல்கிறது, இதுக்கப்புறம் போல நெகட்டிவ் தான் இருக்குது. ஆண்டவர் அவர் இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கோசரம். ஸோ கெட்டப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சலிக்காமல் போட்டிருக்காரு. இந்த ஏஜில் இந்த ஆக்டர்ஸ் இப்படி டெடிக்கேட்டிவ் ஒர்க் பண்ணுறாங்க தெரில. நான் யாரையும் டார்கெட்லாம் பண்ணலப்பா. அந்தளவு பார்க்கும்போது நம்ம கமல் சார் வந்துட்டு ஒரு ஜாம்பவான் அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஸோ இப்போ படத்தோட நெகட்டிவ்ஸ்க்கு போயிடலாம். படம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. சங்கர் சார் வந்துட்டு ஒரு ஸ்லோ பேர்னாக தான் போவார். ஸோ இந்த படம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆணுச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தாவுக்கு இன்ட்ரோ வைக்கிறேன்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க ஒரு மேட்ரு. படத்தில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். படம் அங்கேயே ஃபஸ்ட்டு 50% அவுட்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ தாத்தா வந்துட்டு இதுக்காக தான் காத்துட்ருந்தேன் அப்படின்றது எது இந்த ஹேஷ்டாக்காகவா அப்படின்னு தான் தெரில. தப்பு நடந்துச்சுன்னா மறுபடியும் வர வேண்டியதானே. அவர் இங்கே என்ன சொல்லுவார், நீங்கள் கூப்பிட்டான்னு வருவோன்னா சொல்லுவார். ஊழல் மாதிரி நடந்துச்சுன்னு இந்தியன் அங்கே இருப்பேன் அப்படின்னு தானே சொல்லுவார். ஸோ நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவர் என்ன சொன்னார்ன்னு நானும் மறந்துட்டேன். படத்தில் வந்துட்டு இந்தியன் தாத்தாவே ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான் போட்டிருப்பாரு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சைனீஸ் கெட்டப்லையும் ஒன்று போட்டிருப்பாரு. சைனீஸ் ஆர் ஜாப்பனீஸ் என்னன்னு தெரில. அது மாதிரி ஒரு கெட்டப் ஒன்று போட்டிருப்பாரு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த கமெண்ட் சார் நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அது போக ஒரு போட்ட கெட்டப்பு 7 கெட்டப்னாங்க. சத்தியம் என்ன 7 கெட்டப்பா அப்படின்னா தெரியவே இல்லை எனக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றும் கெட்டப்லாம் போட்ட மாதிரியே தெரில. ஆனால் கமல் சார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதுக்காக என்னால் எதுவும் குறையும் சொல்ல முடியல அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். மித்த கெட்டப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணது நம்ம இந்தியன் தாத்தாக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக லாஜிக் இல்லை அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம இந்தியன் தாத்தா வந்துட்டு வில்லனுங்களை தேடி போகிறாரு பாருங்க. அவர் எப்படி வந்துட்டு அவ்வளோ செக்யூரிட்டி தாண்டி உள்ளே போனார் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்ல மாட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வில்லனை மீட் பண்ண போவார். அவருக்கு ஒரு சாங் வச்சுருக்காங்க. அதுதான் அந்த கேலண்டர் சாங்குங்கிறது. அது வந்துட்டு ஒருத்தர் டார்கெட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாட்டானது பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இம்பேக்டில் ஏற்படுத்தலை. அவருக்காக குறிப்பிடணும் அப்படின்ட்டு வந்துட்டு இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸான படம். அவங்க வந்துட்டு இந்த படத்தை எப்படி பார்ப்பாங்க, எப்படி எடுத்து வச்சார் சங்கர் சார் இந்த பாட்டை அப்படின்னு நமக்கு தெரிய ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாடல்கள். ஸோ இந்தியன் 1ல் இருக்க சில பிஜிஎம் வந்துட்டு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்ம அணி வந்துட்டு பிஜிஎம் போட்டுனே இருக்கார். அவர் ஏன் போடுறாரு எதுக்கு போடுறாருன்னே தெரில. நம்ம வந்துட்டோம் கடமைக்கு ஒன்று போட்டு கொடுத்துருவோம் போட்டு கொடுத்துருக்காரு போல்.
ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்துட்டு விக்ரம் ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. விக்ரமில் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிஜிஎம் கொடுத்துருக்காரு நம்ம அனி. எப்படி இந்த படத்தில் கோட்டை விட்டார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. படமானது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா மேபி இந்த பாட்டெலாம் வந்துட்டு நல்லா ஹிட் ஆகிருக்குமோ என்னவோ, படத்தில் வந்து சூட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படம் வந்துட்டு இப்படிப்பட்ட படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரோல் சீன் வைக்கணும். ஆனால் இவங்க இன்ட்ரோல் சீன் வச்சுருக்காங்க பாருங்கள். இன்ட்ரோல் சீன்லேயே வந்துட்டு ஓடியெல்லாம் இருந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோல் சீனு. சங்கர் சார் வந்துட்டு இந்த இன்ட்ரோல் ஷாட்டில் வந்துட்டு ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ண விட்டுட்டாரு, தவற விட்டுட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா யஜேஸ்வரி வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரே வந்து சொல்லியிருந்தார் இந்தியன் 3ல் வந்துட்டு அவருக்கான சீன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரே வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இந்தியன் 2ன்னு சொல்லி தான் என்னை கமிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஆனால் வந்துட்டு சில பல காரணங்களால் இந்தியன் 2 வந்துட்டு இந்தியன் 3 மாறிடுச்சு அப்படின்றாரு. அவர் சொன்ன பாயிண்டில் நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் 2 தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது மொத்தமாகவே அவங்க இந்தியன் 2 அப்படின்னு வச்சுருக்கலாம். அதாவது இந்த 3, 2 ரெண்டையும் கம்பைன் பண்ணி 2ன்னு வச்சுருக்கலாம். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் முடிக்க வேண்டிய சீனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் இழுத்து ராவடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த தப்பிச்சு போகிறது, அதெல்லாம் வந்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. எப்படா முடியும் இந்த சேசிங் சீன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பல கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது படத்துக்கெலாம் வந்துட்டு என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுத்துச்சு அப்படின்னு தான் தெரியும். அடுத்ததாக படத்தில் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான். இந்த எமோஷனல் கனெக்ட்டுக்கு தேவையானது டைலாக்ஸ் தான். இந்த டைலாக்லாம் அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க மேலே நமக்கு பரிதாபம் தான் வருது. நம்மளுக்கு ஒரு கோபம் வரணும், இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு நீ வந்துட்டு இவ்வளோதான் இருக்கே அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு ஒரு பரிதாபம் தான் வருது, பாவம் இவரு ஜெயிலுக்கு போகிறாரு அப்படின்னு. அந்தளவுக்கு தான் அவங்க வந்துட்டு சீன் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சித்தார்த் வந்துட்டு ஒரு அது என்னப்பா சொல்கிறது, ஃபியூனரல் ரூம் சொல்லலாமா அந்த இடத்த, ஓகே கிரேவ்யார்டு, எஸ், அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார் அந்த சீனு. ஸோ மித்த இடத்துல பார்த்தீங்கன்னா எமோஷனலாக எங்கேயுமே கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்தியன் தாத்தா வந்துட்டு அந்த ஒரு சீனுக்கு அப்புறம் ஒரு அழுகிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கமல் சார் தான். ஸோ ப்ராஸ்தட்டிக் தாண்டி அவர் நடித்தது நம்மளுக்கு கணக்கு தெரிஞ்சிச்சு. அதுவும் இந்த இந்தியன் 1 பிஜிஎம்லாம் போட்டு சும்மா பறக்க விட்டுருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். அந்த சீனுக்கு அப்புறம் மொத்த படத்தையுமே வெட்டி தூக்கி அஞ்சிடலாம். அங்கேயே வந்துட்டு இந்தியன் 3 அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைலர் அப்படியே போட்டு விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, படம் எங்கேயோ போயிருக்கோம். அதை நான் அந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன் விரும்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேக் இந்தியன் சாங் நல்லா ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த கதற விட போகிறாரா, ஸோ நம்மளே கதற விட்டார், அது ஒரு விஷயம். ஸோ ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் ஒரு இந்தியன் தாத்தா அப்படிங்கிறவர் ஒரு கம்பேக் தர போகிறாரு, திருப்பி இந்த ஊருக்கு வர போகிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு பாட்டு எடுத்துருக்கணும். ஆனால் அவங்க தாத்தா வராரு கதற விட போகிறாரு அப்படின்ட்டு 2K கிட்ஸை டார்கெட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்குறவங்களாம் நாஸ்டாலஜியா கிட்ஸாக தான் இருப்பாங்களே. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு சங்கர் சார் புரிஞ்சு இந்த பாட்டை வச்சுருந்தாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இந்த 2K கிட்ஸ் குட்டி கொஞ்சம் சொல்ல எதை போட்டாலும் சாப்பிட்றாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தடுத்து நிறுத்தினா தான் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான பாடல்களும் நல்ல படங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்தியன் 3ல் தான் வந்துட்டு இந்த காரணம் ஒரு நிமிஷமா 1.5 நிமிஷமா அந்த கிளிம்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு எந்தளவுக்கு வெயிட்டாக இருக்க போகுதுன்னு. ஸோ கண்டிப்பாக 2 வந்துட்டு ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இது வேறு மாதிரி சொல்லலாம், ஆனால் சேனலுக்கு வந்துட்டு அடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிறக்காக கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். ஸோ இந்தியன் 3ல் வந்துட்டு நிறைய சம்பவம் இருக்குது. நம்ம யஜேஸ்வரி வந்துட்டு மெயின் வில்லனாக வந்துட்டு களம் இறங்க போகிறாரு. ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த படத்தை அப்புறம் என்ன பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசை சேவ் பண்ணி வச்சுருங்க. மகாராஜா ஓடிடியில் வந்திருக்காமா, அந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவானது நான் இந்த இடத்துல முடிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ நன்றி மக்களே. உங்களுக்கான ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. எந்த குவரிஸ்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆர் என் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள்.